ஒரு ஜோடிக்கு குழந்த பிறக்கணுமுன்னா அந்த மனைவிக்கு கர்ப்பம் ஏற்படணும். அந்த கர்ப்பம் எப்படி ஏற்படுது? ஆண் சைட்லேருந்து திறமான விந்து இருக்கணும், பெண் சைட்லேருந்து திறமான கருமூட்டை ரிலீஸ் ஆகணும். இப்போ நவீன காலத்தில் நிறைய பேருக்கு, நிறைய ஆண்களுக்கு திறமான விந்து தயாராக மாட்டேங்குது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி சொல்கிறாங்க. எதனால் காரணம்னு பார்க்கலாம். மெயினாக டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் போடுறதுனால, பேண்ட் அந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் துணி போடுறது. ரெண்டாவது, இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு, டைட் ஃபிட்டிங் உடம்புல ஒட்டுற மாதிரி ஜீன்ஸ் போடுறாங்க. இது ரெண்டுனாலையும் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல விதை இருக்கிற இடத்துல ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு விதை சரியாக வேலை செய்யாது, பக்குவமாக வேலை செய்யாது. இப்போ விதை ஹை டெம்பரேச்சரில் சரியாக வேலை செய்ய முடியாது. ஆகையினால தான் இயல்பு கடவுளை மனிதனுடைய ஆணுடைய உடம்புக்கு வெளியே வச்சுருக்காங்க. அதே பெண்ணில் கருமுட்டை பை உடம்பு உள்ளே இருக்கும், அதுக்கு ஹீட் தேவைப்படுது. ஆனால் ஆணுடைய விதைக்கு ஹீட்டு தேவையில்லை, கம்மியாக இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விதை சில டைம் சுருங்கி இருக்கும், கீழே மேலே இருக்கும், சில டைம் தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கோ, இங்கே பேண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து அது சேக ஆகிறது, இல்லை தொங்குறதோ, இல்லை மேலே போகிறதோ இருக்குது. இயற்கை என்ன பண்ணியிருக்காங்க, இது விதமாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் படி பண்ணி வச்சுருக்குது. ஒரு பாடி டெம்பரேச்சர் 98.4 or 6 டிகிரி செல்சியஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 3-4 டிகிரி செல்சியஸ் கம்மியில் தான் விதை ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ என்ன ஆகுது, டைட் ஃபிட்டிங் கிளாத் போடுறப்ப என்ன ஆகுது, வென்டிலேஷன் இல்லாமல் அந்த இடத்துல ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, டைட்டாக ஜீன்ஸ் போடுறாங்க உடம்பு ஒட்டுற மாதிரி. அந்த மாதிரி இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஜீன்ஸ் கிளாத் டெனிம் கிளாத்னு சொல்லுவாங்க, ரொம்ப திக்காக இருக்கும். அதே உடம்பு ஒட்டுற மாதிரி இருந்தால் வென்டிலேஷன் கிடையாது, ஹீட்டும் ரீட்டைன் ஆகும். அப்போ என்ன ஆகும், டெஸ்டிஸ் விதை ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ விந்துடைய குவாலிட்டிக்கு அஃபெக்ட் ஆகிடும், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, எந்நேரமும் உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருந்தாலும் சரி தான், அப்பப்போ எழுந்து கொஞ்சம் வாக் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் உள்ளேயே. ஏன்னா தொடர்ந்து உட்காரப்போ என்ன ஆகும்னா விதைக்கு ப்ரெஷர் ஏற்பட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு ஆக்டிவாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு என்ன விதமான வகையான ஃபுட்டு உணவு சாப்பிட்ணுன்றது. உணவில் முக்கியமாக என்ன பண்ணணும், தேவைப்பட்ட அளவுக்கு நல்லபடியாக பழம் சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ். எந்த விதமான ஃப்ரூட்ஸு அல்ல பழம்னா முக்கியமாக வாழைப்பழம், அப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், அதுக்கு பிறகு பிளாக்பெரின்னு சொல்லுவாங்க. பிளாக்பெரி என்னென்னா ப்ளூபெர்ரி அல்லது பிளாக்பெரின்ட்டு டார்க் பெர்ரி சொல்லுவாங்க. இந்த ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி ஃபாரின்லேருந்து வர்றது, நம்ம ஊரில் கம்மியாக பண்ணுறாங்க, வளருது, காஸ்ட்லி. அதோட விட்டுருங்க. வாழைப்பழம் ஈஸியாக கிடைக்கிது இல்லையா, ஆப்பிள் உழவுக்கு ஈஸியாக கிடைக்குது, மாதுளம்பழமும் சீசனில் கிடைக்குது, இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். எதுக்கு சொல்கிறேன்னா, பனானா அதான் வாழைப்பழத்தில் வைட்டமின் B1 அண்ட் வைட்டமின் C அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமலைன் ஒரு என்சைம் இருக்குது, ரசாயனம். அதனால் விந்தில் இருக்கிற உயிரணுக்கள் இருக்கு இல்லையா, அதோட மூமெண்ட் நல்லபடியாக இருக்கும், அது தேவைப்படுது. இப்போ விந்தில் இருக்கிற உயிரணுக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, எண்ணிக்கை ஒரு 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 மில்லி லிட்டரில் மினிமம் 15 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணும். அந்த 15 மில்லியனில் 4% அதோடைய உடம்பு அமைப்பு, மார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். அதற்கு பிறகு 40% அதோடைய மூமெண்ட் நல்லா இருக்கணும், மோட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பெண்ணுடைய ஜனனபோத பாதையில் விந்து ஸ்கலனமாகுது இல்லையா, அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு கர்ப்பப்பை உள்ளே போய் ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம், அந்த டியூபில் போய் கருமுட்டை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. அதுக்காக அதில் மூமெண்ட் நல்லா இருக்கணும். இது இந்த ப்ரோமலைன் என்சைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரி. காய்கறியில் என்ன சாப்பிட்லாம், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறி. ஒன்று கீரை, பச்சளைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது. இந்த மாதிரி கீரையெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவித்தக்கீரை இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்னது, அது அவரைக்காய், அப்புறம் கேபேஜி, முருங்கைக்காய், இதெல்லாம் சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக பீன்ஸ் வகை, அது நிறையா சாப்பிட்ணும். அது சாப்பிட்டா தரமான விந்து தயாராகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இதில் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃப்ரூட்டில் கூட அதெல்லாம் கூட முடிஞ்சிருக்கும், பச்சை கலர் இருந்தால் நல்லது. அதில் ஒரு ஃப்ரூட் பழம் பேர் அவகேடோ. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ. சரி,
வெஜிடேரியனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் வெஜிடேரியனுக்கு என்ன சொல்லணும்? நான் வெஜிடேரியனுக்கு வந்து அனிமல் ப்ரோட்டீன்னு சொல்லும். என்னது? கோழி முட்டை, 2வது ஃபிஷ்ஷு, சிக்கன் இதெல்லாம் வந்து. இந்த அனிமல் ப்ரோட்டீனில் நிறையா ஜிங்க் இருக்குது. அதனால் அந்த உயிரணுக்கள் வந்து நீச்சல் அடிச்சுட்டு போகிறதுக்கோ, அதில் அமைப்பு சரியாகிறதுக்கோ நல்லா பலன் கிடைக்குது. ஃபோலேட் இதெல்லாம் கூட வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது, மீட்லேயும் இருக்குது. சரி சார், நான் வெஜிடேரியன் தான், எந்த விதமான நட்ஸ் சாப்பிட்லாம்? வேர்க்கடலை சாப்பிட்லாம், பணம் வசதி இருந்ததுன்னா பாதாம் பருப்பு சாப்பிட்லாம், இல்லைன்னா வால்நட் சாப்பிட்லாம். இதெல்லாம் முக்கியம். இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் வேகமாகிடுச்சு, இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு. என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் டேபிள் இருக்காது கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு வந்து மடியில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவான். லேப்டாப் பிகம்ஸ் லேப்டாப். ஆக்சுவலாக ஒரு ஆணுடைய லேப்டாப் எதுவாக இருக்கணும்? அவருடைய மனைவி. அதை விட்டு இந்த லேப்டாப், கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுக்கிறாரு. லேப்டாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ ஹீட் ஜெனரேட் ஆகி அது மடியிலையும் அது கீழே அந்த இடத்துல இருக்கிற விதைக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக தேவைப்பட்டது ஆரோக்கியகரமான லைஃப் ஸ்டைல், தேவைப்பட்டவங்க சத்துணவு, அது வெஜிடேரியன் இது கூட நான் வெஜிடேரியன் இருக்கலாம், பழ வகைரா இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் இல்லாமல் மற்றபடி உடம்புல எந்த விதமான நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். சில பேர் மற்றபடி இருக்கும், ஆனால் வெளியே பெண்கள்கிட்ட போயிட்டு பால்வினை நோய்களை விட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக விந்து தயாரிப்பு பாதிப்பு ஏற்படும், தரமான விந்தும் சரியாக இருக்காது. ஸோ ஆரோக்கியகரமான வாழ்க்கை நடத்துங்க, விந்து உற்பத்தி தயாரிப்பு நல்லாயிருக்கும்.